கட்டுரை. தெருவில் நடத்தலும் சர்க்காரின் மனப்பான்மையும். கோயமுத்தூர் ஜில்லா உடுமலைப்பேட்டை தாலுகா குமரலிங்கம் என்னும் கிராம அக்கிரஹாரத்தில் ஒரு சர்க்கார் பொது தபால் ஆபீஸ் இருந்து வந்தது. அவ்வூர் அக்கிரஹாரவாசிகளாகிய பிராமணர்கள், தாழ்ந்த வகுப்பார் என்று சொல்லப்படும் ஆதிதிராவிடர்களே, தீண்டாதார் என்னும் காரணத்தால் அந்த தபால் ஆபீஸுக்குச் செல்லவும் அவ்வீதியில் நடக்கவும் விடுவதில்லை. அதைப் பற்றி ஸ்ரீமான் ஆர் வீரையன் சட்டசபையில் ஒரு கேள்வி கேட்டார். அதாவது, செப்டம்பர் 1924 மாதம் 25ஆம் தேதி சகல பொதுத் தெருக்களிலும் சகல ஜாதி மனிதர்களும் நடக்கலாம், யாரும் ஆக்ஷேபிக்கக் கூடாது என்ற 2660ஆம் நம்பர் அரசாங்க உத்தரவு குமரலிங்கம் பிராமணர்களுக்கு தெரிந்திருந்தும் அவர்கள் ஆதிதிராவிடர்களே தெருவில் நடக்க விடாமல் தடுக்கிறார்களே, இதைப் பற்றி கேள்வி இல்லையா என்று கேட்டார். அதற்கு சர்க்கார் மெம்பர் பதிலளித்ததாவது, இது விஷயத்தைப் பற்றி போஸ்ட் மாஸ்டர் ஜெனரலுக்கு எழுதியிருக்கிறது, அவரும் மேற்படி தபால் ஆபீஸை வேறு வீதிக்கு மாற்றிவிட்டார் என்று பதிலளித்தாராம். இந்த பதிலை பார்த்தால் சாத்தூருக்கு தடம் எது என்று ஒருவர் கேட்டால் சாராயம், திராம் அஞ்சனா என்று பதில் சொல்லுவது போல் இருக்கிறது. 2660 நம்பர் சர்க்கார் உத்தரவுப்படி வீதியில் மனிதர் நடக்கும் உரிமையை பிராமணர் பிடுங்கிக் கொள்ளுகிறார்களே என்று கேட்டால் போஸ்ட் ஆபீஸ் வேறு வீதிக்கு மாற்றப்பட்டுவிட்டது என்று சொல்லும் பதில் மேற்படி கேள்விக்கு சமாதானமாகுமா? ஸ்ரீமான் வீரையனுக்கும் நமக்கும் போஸ்ட் ஆபீஸை பற்றியா அதிக கவலை? இவ்விஷயங்களை கவனிக்கும்போது குழந்தையையும் கிள்ளிவிட்டு தொட்டிலையும் ஆட்டுவது போல் இருக்கிறது. இதுபோலவே பாலக்காட்டிலும் கல்பாத்தி தெரு, பொதுத்தெரு, அங்கு யாரும் நடக்கலாம் என்று சொல்லிவிட்டு இவர்கள் வார்த்தையே நம்பி நடந்தவர்கள் அங்குள்ளவர்களால் அடிபட்ட பிறகு இப்படி அடித்துவிட்டார்களே என்று சொன்னால் நீ ஏன் அங்கு போனாய் என்று கேட்டுவிட்டார்கள். மறுபடியும் ஒரு தடவை அங்கு நடந்ததற்காக கேஸ் ஏற்பட்டு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டின் மூலம் நடந்தது குற்றமில்லை என்று விடுதலையாகியும் கூட மறுபடியும் நடக்கும்போது வழி மறித்து அடித்து பயப்படுத்தி நடந்தவரிடமிருந்து அந்த வீதிக்கு புண்ணியார்ச்சனை செய்ய 10 ரூபாய்க்கு பாண்டு எழுதி வாங்கிக் கொண்டார்களாம். இதைப் பற்றி கேஸ் நடப்பதாகவும் தெரிகிறது. இம்மாதிரியெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பது நல்ல சர்க்காருக்கு அழகாகுமா? நல்ல அரசு என்பது தன்னால், தன் பரிசனத்தால், திருடரால், அயோக்கியர் முதலியவர்களால் தன் குடி ஜனங்களுக்கு தீங்கு வராமல் பார்த்து கொள்ள வேண்டாமா? அதை விட்டுவிட்டு ஒருவரை பார்த்து நீ நட, வந்ததுக்கு நானாச்சுது என்பதும் மற்றவரை பார்த்து நீ விடாதே, வந்ததுக்கு நானாச்சுது என்பதும் 2 பேரும் உதை போட்டுக் கொண்டும் வக்கீலுக்கும் போலீசாருக்கும் அதிகாரிகளுக்கும் பணம் கொடுத்து வாயின் கையுமாய் அலைவதைப் பார்த்து இப்படியும் நம்ம ஆள்களுக்கு ஒரு வரும்படி ஆச்சுதே என்றும் ஒருவருக்கொருவர் சுலபமாய் உதை போட்டுக் கொள்ளும்படி செய்துவிட்டோமே என்றும் சிரித்துக்கொண்டு வேடிக்கை பார்ப்பதை நல்ல சர்க்கார் என்று சொல்ல முடியுமா? ஸ்ரீமான் வீரையன் இம்மாதிரி பித்தலாட்டமான சட்டசபையை கட்டி அழுவதை விட மகாத்மா சொல்படி சத்தியாகிரகம் செய்து குறைந்தது ஒரு 1000 தொண்டர்களையாவது ஜெயிலுக்கு அனுப்பவோ, அவசியமானால் உயிரை கொடுக்கச் செய்யவோ தயாராயிருப்பாரானால் நம் நாட்டிலுள்ள கோடிக்கணக்கான ஆதிதிராவிட மக்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்தவராவார். குடியரசு கட்டுரை, மார்ச் 7, 1926.